பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில மதிலை தாண்ட முடியாத நிலைமைக்கான காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய பலனை சார்ந்து நம்மளுடைய சுயத்தை சார்ந்து இருக்கிறதுனால நம்மளால் எதையும் தாண்ட முடியவில்லை. ஆனால் இன்றைக்கும் தேவன் அநேகருடைய வாழ்க்கையை தாண்ட செய்ய பலவிதமான போராட்டங்களை, பாவங்களை, சூழ்நிலைகளை தாண்ட செய்ய கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே நிரப்ப அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறார், என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் என் தேவனே. அப்ப நாம் ஒரு பிரச்சனையை நாம் தாண்டுகிறவர்களாய், நாம் தேவனை சார்ந்து நாம் தாண்டுகிறவர்களாய் இருக்க வேண்டுமென ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப எப்படிங்க நம்ம இந்த பிரச்சனையை தாண்ட முடியும் நம்ம பார்த்தோம்னா, ஜெபத்தாலே அன்றி எதையும் நம்மளால் தாண்ட முடியவே முடியாது. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் தேவ பலத்தினாலே, அவருடைய பலத்தினாலே நிரப்பி எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து நின்று அதை தாண்ட செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஜெபம் இல்லாத மனுஷனிடத்துல, ஜெபமே இல்லாதவனுடைய வாழ்க்கையில எதையும் அவனால் மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்ப ஜெபம் ஒன்றே தேவ பலனை சார்ந்து எல்லாவற்றையும் தாண்ட கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது சொல்லுகிறது போல, உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், மதிலை தேவனாலே தாண்டுவேன் என்ற இந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம் என்னவென்றால், ஜெபம்தான் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, பலனை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் தாண்ட செய்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை அதிகரிக்க விரும்புகிறார். ஜெபிப்போம், எல்லாவற்றையும் தாண்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.